நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஐயா வைகுண்டர் அவதார நாள் விழாவையொட்டி நாகர்கோவில் நாகராஜா திடலில் இருந்து ஏராளமான ஐயாவடி பக்தர்கள் காவி உடை அணிந்து சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் தங்கலிங்கம் வழங்க கேட்கலாம். தங்கலிங்கம், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம் அகிலா. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 20ஆம் தேதி ஐயா வைகுண்டர் அவதார தின விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இன்று 194வது அவதார தினத்தை ஒட்டி அதிகாலை நாகராஜா கோயில் திடலில் இருந்து ஐயா அவதார தின விழா ஊர்வலம் சாமிதோப்புக்கு புறப்பட்டு வந்தது. இந்த ஊர்வலத்தில் செண்டை மேளங்கள் முழங்க பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அகலத்திரட்டு ஏந்திய ஐயாவின் வாகனம் முன் செல்ல, தொடர்ந்து காவி உடை, நெற்றியில் திருநாமம், தலையில் தலைப்பாக அணிந்த ஆயிரக்கணக்கான ஐயாவளி பக்தர்கள் காவி கொடி ஏந்தியும் ஐயா சிவசிவ அரகர சிவசிவ என்ற பக்தி கோஷங்களை முழங்கியபடி ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் ஐயாவளி பக்தர்கள் திரளான பேர் கலந்து கொண்டனர். ஐயா வைகுண்டசாமி அவதார தின விழா ஊர்வலத்தை ஒட்டி நாகர்கோயிலில் இருந்து சாமிதோப்பு தலைமைப்பதிக்கு அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஐயா அவதார தின விழாவை இன்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஐயாவளி பக்தர்கள் கோட்டாறு, கரியமாணிக்கபுரம், வடக்கு தாமரைக்குளம் வழியாக இந்த ஊர்வலம் சாமிதோப்பு தலைமைப்பதியை சென்றடையும். பின்னர் அங்கு பூஜைகள் செய்யப்பட்டு அன்ன தர்மம் நடைபெறுகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.